டிஎன்பிஎஸ்சியில் இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை வாங்கி ஆகணும் அப்படின்னு மாங்குன்னு படிக்கிற மாணவர்களுக்கு என்னோடய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழில் 95+ எடுக்க என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாராலையும் 95+ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஹார்ட் ஒர்க்கும் அதுக்கேற்ற கண்டினியூட்டியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் 95 எடுக்கலாம். ஸோ என்னென்னலாம் பண்ணுனா இந்த 95+ அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ். ஓகேங்களா? ஸோ இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கும் பொருந்தும், குரூப் 4 எக்ஸாமுக்கும் இது பொருந்தும். ஓகேவா? ரெண்டு பேருமே இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பொதுத்தமிழ் சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கையில் இருக்கும், அதை சும்மா வச்சுருப்பீங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுங்க, செல்லில் இல்லாமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? அதாவது எல்லா சேனல்லையுமே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பாங்க, நீங்களும் குறித்து வச்சுருக்கலாம். ஆனால் அந்த வேர் டு ஸ்டடியை பிடிஎஃபாக இருக்கும், அல்லது நீங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸை டாபிக் வைஸ் எழுதி அதில் வேர் டு ஸ்டடி நோட் பண்ணி வைங்க. ஸோ அது ஒரு காப்பி, 2 காப்பி இப்போ உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்கூல் புக்கு. இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம 2 டைப்பில் படிக்கலாம் ஸ்கூல் புக்கை. ஒன்று என்ன அப்படின்னா இயல் வைஸ் படிக்கிறது, இயல் வைஸ் படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? அதாவது எப்படி இயல் வைஸ் படிக்கணும் அப்படின்னா, இப்போ சிலபஸ் இருக்கா அவங்கக்கிட்ட, வேர் டு ஸ்டடியும் இருக்கும். இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கணும்னா வேர் டு ஸ்டடியில் 6th ஃபஸ்ட் இயரில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகுதுன்னு ஒரு கணக்கு எடுத்து அதை ஃபஸ்ட் இயரில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலாம். இலக்கணம், புக் பேக் படிச்சுட்டு போகலாம். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் இந்த தமிழ் அறிஞர்களை பற்றியும் கேட்டிருப்பாங்கல்ல, ஸோ அது கவர் ஆச்சுன்னா அதையும் படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? அது தேவையானதை மட்டும்தான் படிக்கணும் இயல் வைஸ் படிக்கும்போது. ஓகேவா? அல்லது நான் சிலபஸ் வைஸே படிச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ புக்கில் வேர் டு ஸ்டடி இருக்குமா, அந்த டாப்பிக்கை தேடி நீங்கள் போய் படிக்கணும். ஸோ ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிற மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பெரிய கிடையாது. இப்போ தேடி படித்தாலும் நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் பரட்டி படிப்பீங்க. இயல் வைஸ் போனீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சுட்டு போவீங்க. ஆனால் படிக்க நோட் பண்ணணும். இந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோம், இந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் தேர்வு நம்ம எழுதியிருப்போம்ல போன டைம்லாம், அதாவது இந்த சிலபஸ் சேஞ்சுக்கு முன்னாடி. ஸோ குரூப் 4 குரூப் 2 எழுதியிருப்போம். அந்த தமிழ் தேர்வு என்ன இருக்கும், இலக்கணத்தில் ஒரு 30 இருக்கும், செய்யுள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படிங்கிறதுல ஒரு 30. இப்போ அந்த இலக்கணம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஈஸியாக லிபரலாக கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்தது தகுதி தேர்வு அப்படின்னு 2022க்கு அப்புறம் நடந்துச்சா, 21க்கு அப்புறம் நடந்துச்சா. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது தகுதி தேர்வு தான். அதனால் அந்த கொஷின் பேப்பரும் ஈஸியாக தான் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு மாடலுக்கு தான் அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஜஸ்ட்டு அதுவே பெருசு, அது மட்டுமே போதும் அப்படின்ட்டு மக்கப் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு அது ஒரு மாடலுக்கான சிலபஸ் தான். அதுவே உங்களுக்கு 100% கவர் ஆகிற சிலபஸ் கிடையாது. நீங்கள் திருப்பி போயிட்டு அந்த தமிழ் தகுதி தேர்வோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க சிலபஸையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குமே தவிர ஒரு சில டாபிக் மிஸ் ஆகும், ப்ளஸ் கொஷினோட டைப்பு மாறும். ஓகேங்களா? அதனால் ஜஸ்ட்டு மாடலுக்கு அதை பார்த்துக்கோங்க. படிக்கும்போது நல்லா டீப்பாக கஷ்டமாக இருக்கிற போர்ஷன்ஸ், அதாவது கஷ்டம் மீன்ஸ் என்னென்னா, இப்போ இந்த பிரித்து எழுதுகவே இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறத பார்த்துட்டு போவீங்க. இப்போ 11th 12thலாம் பாருங்கள், அதில் இருக்கிற வேர்ட்ஸை பிரித்து எழுதி பார்க்குறது, அந்த புணர்ச்சி விதிகளை படிக்கிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டினியூட்டியாக பண்ணணும். ஓகேவா? ஸோ முந்தைய ஆண்டு வினாத்தாளுக்களை டெஸ்ட்டு போடுங்க, ப்ளஸ் அதை ஒரு புரிதலுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படியே தான் இருக்கும், அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகேவா? அடுத்தது தினசரி ஒரு 3 hours அது நீங்கள் பயிற்சி. அதாவது எப்படின்னா, நான் இப்போ சொன்னல சிலபஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் தேர்வு நடந்தப்பையும் ஒரு 30 கொஷின் தான் கேட்பாங்க, அதனால் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஒரு 3 மணி நேரம் ப்ராக்டிஸ். நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதை ஒரு டெஸ்ட்டு போடுங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சொன்னால அதையே டெஸ்ட்டு போடுங்க. இல்லை ஆன்லைனில் நிறையா ஃப்ரீ கிடைக்கிது. டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி குவிசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அதில் கலந்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யாராவது போட்டால் கலந்துக்கோங்க. அது பெய்ட் டெஸ்ட் பேட்ச் உங்களால் முடிஞ்சால்
பெய்ட் டெஸ்ட் பேட்ச்லையும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எப்படி பண்ணாலும் டெய்லி டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இலக்கணம் நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறோம், ஓகேங்களா? ஸோ சிலபஸ் மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஈஸியாக இருந்தால் சந்தோஷம், கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸோ அதனால் ப்ராக்டிஸை அதிகப்படுத்துங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸை பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் 95+ வந்து எடுக்கலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ வேர் டு ஸ்டடி நம்மளும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். எகெயின் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வேர் டு ஸ்டடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக எகெயின் வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டா தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.